ஹாய் ஹலோ வெல்கம் டு டக் அவுட். செம கேம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி Right. டப்புன்னு ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. நரேன், ருத்ரா, ஹவ் ஆர் யூ டூயிங்? மேட்ச் பார்த்தீங்களா ஃபுல்லாக? கண்டிப்பா கண்டிப்பா ஆல் குட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் நல்லாவே போச்சு. லைட்டா ஒரு சின்ன பிளிப் மாதிரி வந்திருக்கலாம், பட் அது எதுவுமே நடக்காம ஸ்மூத்தா போயிடுச்சு. நரேன் ப்ரோ, உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீட்டே சொன்னோம், நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை. அப்படி மாதிரி ஒரு நிலமை வந்துட்டு இருக்கோம். ஏதோ நம்ம என்னமோ பேட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரோஹித் சர்மா வந்து அவங்க கொஞ்ச நாள் நம்ம கொஞ்ச நாள் பேட்டிங் ஆடணும்னு சொல்லிட்டு கேட்செல்லாம் விட்டு ஸ்கோரை மேலே கொண்டு போயிட்டாங்க. சொல்லுங்க ஆமா கதையை. ஆமா. ஹலோ ஹலோ ஆல் வியூவர்ஸ், ஹலோ. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி எஸ், கொஞ்சம் நடுவுல வந்து ஸ்விண்டனுக்கு வந்து உங்களை ஒரு போடு போடலான்னு பார்த்தேன். இது நிஜமே ஐயோ அப்படின்னு சொல்லி கடைசியில பார்த்தா இது வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுத்துட்டாங்க. இட் இஸ் என்ன சொல்றது, இட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ். ஆக்சுவலி ரோஹித் சர்மா வந்து ஐ திங்க் ரிஃப்ளெக்டட் ஆன் த பிரசன்டேஷன். அந்த ஆட் பார்ட்னர்ஷிப் வரதான் செய்யும், அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. பட் ஆனா கேட்ச், 2 கேட்ச் விடுற, அதுவும் வந்து ரெகுலேஷன் கேட்ச். ஐ மீன் யூ காண்ட் அட் திஸ் லெவல். ஐ மீன் ஈவன் இன்னும் ஒரு 20-30 ரன்ஸ் அடிச்சிருந்தா கூட ஐ திங்க் இட் would have been a tough chase நினைக்கிறேங்க. ஆமாம் ஆமாம். So yeah, I mean we'll discuss that further, but initial thoughts could have been a banana skin, but we did well to hold the nerve. That's my view ருத்ரா, actually. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணது எப்படி? ரைட்டு, அது ஒரு அவங்க அவங்க அதான் பேட்டிங் பண்ணது எப்படி, டாஸ் வின் பண்ணது கரெக்டு தான் நினச்சிங்களா? அதான் கடைசியில கேம் முடியறப்ப பார்த்தா அது ஒரு ரைட் டெசிஷன் மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் நம்ம முன்னாடி பேசினதுன்னா டியூ ஒரு ஃபேக்டரா இருக்கும்போது தான் பேசணும். பட் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க டியூ வராது, அவங்க இது பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. பட் அதே மாதிரி தான் டியூ வரல. ஐ திங்க் டியூ வரலன்னு நினைக்கிறேன். அவங்க கேம்ல எதுவும் அதை பத்தி பேசல. ஃபுல்லாக வரல. ஸோ ஸோ இல்ல வரல. அண்ட் கண்டிஷன்ஸும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா டாஸ்ல சொன்னபடி பார்த்தா பேட்டிங் ஏதோ கெட்ஸ் பெட்டர் as a கேம் ப்ரோக்ரஸஸ் டியூரிங் த நைட் அப்படின்னா. பட் அப்படிலாம் ஒன்றும் தெரியல. லைக் விச் காட் ஈவன் ஸ்லோவர் அண்ட் லைக் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு தான் பார்த்தேன். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ குட் டெசிஷன் ஆன் பங்களாதேஷ் பார்ட் டு பேட் ஃபர்ஸ்ட். அன்பார்ச்சுனேட்லி ஐ மீன் லைக் அவங்க அவுட் ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லாப்பி டிஸ்மிசல்ஸ் தானே தவிர ஐ டோன்ட் திங்க் அது 35 இருக்க வேண்டிய பிச்சே இல்லை. ஸோ அந்த 2 பேட்டர்ஸ் ஆடின மாதிரி இன்னும் 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னாவே ஈஸியா இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி 250-260 would have been a even more challenging total தோணுது. செம்ம. நம்ம நம்மளுடைய பவுலிங்கில் ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம்னு நினச்சிங்களா? நீங்கள் ஆரம்பத்தில் அஷ்தீப் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. கரெக்ட். அதான் நம்ம ஹர்ஷதீப்போட தான் போவோம்னு நினைச்சேன். ஐ மீன் லைக் ஐ வாண்டட் ஹர்ஷதீப் அண்ட் ஷமி டு பிளே. பட் ஹர்ஷத் ராணா வந்து எனக்கு என்ன ஒன்றும் எதுவும் டன் பேட். பட் வெறும் 2 சீமர்ஸ் தான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஐ வுட் ப்ரிஃபர் ஹர்ஷதீப் ஓவர் ஹர்ஷத் ராணா எனி டே. பிகாஸ் நியூ பால்ல இஸ் மோர் எஃபெக்டிவ் அண்ட் லைக் மிடில் ஃபேஸ்ல ஹி கேன் போல், டெத் ஃபேஸ்ல ஹி டஸ் அ சாலிட் ஜாப். ஸோ ஐ திங்க் ஹர்ஷதீப் இன்னுமே எனக்கு வந்து ஹர்ஷதீப் தான் போகணும்னு இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் லைக் இதுக்கு முன்னாடி நடந்த 23 வேர்ல்ட் கப்பும் சரி, T20 வேர்ல்ட் கப்பும் சரி, டீம் காம்பினேஷன்ஸும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணது இல்லை. ஸோ ஐ டவுட் ஹர்ஷதீப் வில் ஃபைண்ட் அ ஸ்பாட் அன்லெஸ் லைக் ஹர்ஷத் ராணா ரொம்ப பேடா பெர்ஃபார்ம் பண்றான், இல்லை வந்துட்டு கண்டிஷன் செட் ஆகல. தே வாண்ட் லைக் சேம் bowling லைக் ஸ்விங் bowler in place of hitting the deck hard bowler அப்படின்னு ப்ரிஃபர் பண்றப்போ மேபி ஹர்ஷதீப் கொண்டு வரலாம். ரைட். நரேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேப்டன்சி எப்படி இருந்தது நம்ம பவுலிங்கில் ரோஹித் சர்மா? I think yeah, captaincy was good. The bowlers bowled in right spells, right lines. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட், செகண்ட் 2 overs. And Rana actually bowled better than Shami, I thought, in the new ball. In terms of tighter bowling போறதுலயும் சரி, and wicket, he got 1 wicket. But runs அவ்வளவா கொடுக்கவே இல்லை actually Rana. So that was quite good, and he kept varying அந்த பேஸுமே வேரி பண்ணி போட்டிருந்தா. he was bowling some slow balls as well. So that was quite good. நானுமே ஹர்ஷதீப் ப்ரிஃபர் பண்ணிருப்பேன் பிகாஸ் அகைன் he's got that new ball வந்து he can get that wicket, that swing and all that as well. But he's taken the opportunity and he's done well, to be fair to Rana. He got the early breakthrough and he bowled well. Not bad bowling actually, I would say. And அக்ஸருமே வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே 2 விக்கெட்.
So that is something he did really well. Um, so yeah, I mean, all in all, bowling wise, they did really well in the first 10 overs. நான் They took நான் spots. நரேன் ப்ரோ உங்களை ஒரு கேள்வி. எனக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு. டிட்ஃபோ இது மாதிரி ரோஹித் சர்மா கேப்டன்சியில் ஆக்சுவலாக வந்து அவர் பெரிய கேப்டன் தான், நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு கருத்து அவ்வளோதான். பேசிக்லி இங்கே நம்ம அக்ஷர் பட்டேல் ஓவர் முடிச்சிட உடனேவே ஹீ டிராப்ட், அது ஹேட்ரிக் கேட்ச் விட்டாப்புல, அது ஓகே. அடுத்த ஒரு இதுக்கு ஹர்திக் பாண்டியா போனாங்க, நல்லா ஸ்பின் ஆயிட்டு இருந்தது. எதுக்கு திடீர்னு ஹார்திக் பாண்டியா வச்சு ஒரு 3 ஓவர் அது மாதிரி கண்டினியூஸா 2 ஸ்பின் போட்டே இருந்திருக்கலாமே இப்போ. இல்ல ஐ திங்க் அது வந்து 10th ஓவர் ஆஃப் தி லைக் பவர் பிளேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்சா ஹர்திக் பாண்டியா தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவும் இல்லை, முன்னாடியே எடுத்த டிசிஷனா இருந்திருக்கும். ஹர்திக் பாண்டியா will be the next ஸ்பெல் போடுறதுக்கு ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல், பிகாஸ் அக்ஷர் பட்டேல் ஹேஸ் த டெண்டன்சி டு போல் வித் நியூ பால். ஸோ அதனால அந்த ஒரு இதுனாலே தவிர ஐ டோன்ட் திங்க் டாக்டிக்லி அவங்க ரொம்ப யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டெசிஷன்ல. And the ball was ஒரு ஸ்லோனஸ் இருந்தது. Both when both seamers were bowling, it wasn't like rapid pace, that wasn't doing much. So and Aksharume, he was spot on the bowling, so I think it made more sense to bowl him as well. So yeah, அக்ஷர் போட்டது கரெக்ட் தான். எனக்கு இந்த ஹர்திக் பாண்டியா நடுவில் எதுக்கு கொஞ்சம் ஓவர் போட்டான்னு எனக்கு தெரியல. மேபி நான் நினைச்சேன் இது ஒரு ஹோல் இந்த கேட்ச் விட்டதுமே மேபி ஒரு ட்ரைனிங் மேட்ச் மாதிரி எடுத்துக்கிட்டாங்களோ, நம்ம சீக்கிரமா ஆல் அவுட் ஆக்கிட்டா மறுபடியும் பேட்டிங் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃபன்னியா யோசிச்சேன் நான். இல்ல நடுவுல போலிங் போடும் போதே வந்து ஸ்லிப் எல்லாம் வைக்காத ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீயா போட்ட மாதிரி இருந்தது. என்னது ஏன் பிரஷர் இப்போ, ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகி 100 ரன், they were touching 50 60 70 80 போயிட்டே இருந்தது. பட் they were not taking much risks actually. ரொம்ப சேஃபா தான் விளையாடிட்டு இருந்தாங்க, நிறைய டாட் பால்ஸ் இருந்தது. பட் Rohit wasn't applying that that extra fielder inside or slip fielder even அந்த பண்ணல. That was bit surprising. நான் கொஞ்சம் bits and pieces தான் பார்த்தேன். I didn't see the full season. I was traveling as well, so நான் full match பார்க்கல ப்ராப்பரா. But what I heard from the commentary and all that was they were grinding and playing, and but I mean we let it play அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு after dropping those 2 catches. நரேன் ப்ரோ, நான் நினைச்ச மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, ரோஹித் சர்மா வந்து பிளானிங் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச். அதாவது எல்லாருக்கும் போலிங் கொடுப்போம், எல்லாரும் பேட்டிங் ஆடட்டும், கெட் தம் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் பிக் கேம்ன்ற மாதிரி kept in mind. ஆனா ரன் ரேட் ஆல்சோ we should have kept in mind. இதுவே பாருங்க 47 வரைக்கும் போயிடுச்சா இந்த இதுவே. சோ at least I thought they will finish it like 43 42 ஆவது finish பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், அதுவுமே முடியல. Okay, it pitched slow. India batting போயிடலாம். It wasn't a easy pitch to play on actually. Another 20-25 runs we would have been a par score. Yes Rudra. இந்தியா bowling-ல எனக்கு வந்து இன்னொன்னு ஷமி ஃபைஃபர் obviously like credits to him, like 2023 வேர்ல்ட் கப் அப்புறமா வந்து திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்து 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃபைஃபர் எடுத்திருக்கான். பட் ஆல்தோ எனக்கு வந்துட்டு அவனோட லைக் bowling or like நான் வந்து ஓல்ட் ஷமி எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இன்னுமே எனக்கு வந்து பெட்டரா போட்டா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அவன் தான் இப்போ நம்ம லீட் சீமர். ஸோ அகைன் ஹர்ஷத் ராணா வந்துட்டு அவனை காம்ப்ளிமெண்ட் பண்றப்போ எனக்கு இந்த சுச்சுவேஷன் எனக்கு அகைன் ஒரு ஹர்ஷதீப் அண்ட் ஷமி இருந்தா ஷமி வந்துட்டு ஒரு செகண்ட் சீமரா தான் என்னால் இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் அந்த இம்பாக்ட் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் சீமரா இருக்கிற இம்பாக்ட் இருக்குன்னு தெரியல. ஸோ இட்ஸ் லைக் நம்ம இன்னுமே அந்த ஃபர்ஸ்ட் சீமரா லேக் பண்றோம். செகண்ட் சீமரா ஷமியை பாக்குறேன், ஹர்ஷத் ராணா ஒரு தேர்ட் சீமரா பாக்குறேன். ஸோ எனக்கு அங்கதான் இன்னுமே கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ யா லெட்ஸ் see. இல்ல பட் பாத்தீங்கன்னா ஷமி வாஸ் ஸ்டில், நான் ஸ்பீட் இது பாத்துட்டு இருந்தேன். he was mind you this is a fairly slow pitch as well. he was still hitting 140 clicks-ங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் பிட்சா இருந்தா it would have gone even faster. 138 high 130s-ல போட்டிருந்தாப்ல. he was hitting 140 clicks as well. so pace வந்து slowly getting there தெரியல. slowly getting there இல்லீங்களா? அதான் I think he was bowling in a bit of a rhythm, but he was leaking runs. He was leaking runs though. That's another thing. He was leaking runs initially, but then once he got the wickets, then he was okay. Yeah, I think நம்ம ரொம்ப அதுல இந்த போத்தவல. பட் ஏன்னா எனக்கு எப்படி படுதுன்னா, இது வந்து ஒரு பேட்டிங் விக்கெட் தான், பங்களாதேஷ் ஒழுங்கா விளையாடல.
யா யா ஆக்சுவலா. ஸோ வந்து அவங்க ஸ்கோர் பண்ணதும் ஓகே தான். பங்களாதேஷ் விளையாடாம இருந்ததால தான் மேபி 280 கூட அடிக்கல. அவங்க 280 அடிச்சிருந்தா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல சேஸா இருந்திருக்கும். நம்ம பேட்டிங் போயிடலாம் டப்புன்னு. எப்படி இருந்திருக்கு பேட்டிங்? ஸ்டார்ட் நல்லா இருந்துச்சு. ரோஹித் சர்மா, ருத்ரா. எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு இப்படிதான் ஆல் கன்ஸ் பிளேசிங்கா தான் போக போறான்னு நம்ம கண்டு லைக் முன்னாடியே தெரியும். வி ஆர் சீன் லைக் இந்த ரோல்லாம் அவன் இப்படிதான் ஆட போறான்னு தெரியும். அண்ட் லைக் சுப்மன் கில் அதுக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். காம்ப்ளிமெண்ட். அந்த ஆங்கர் ரோல் மாதிரி அவன் ஆட போறான்றது தெரியும். அண்ட் சுப்மன் கில் லைக் செம மெச்சூரான இன்னிங்ஸ். வை இஸ் பீன் கிவன் த வைஸ் கேப்டன்சி ரோல்னு சொல்லிட்டு அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். லைக் ஐ எம் சோ ஹாப்பி. நான் வந்துட்டு சுப்மன் கில்லோட எப்பவுமே லைக் எனக்கு ரொம்ப பிக் ஃபேன். பிடிக்கும் பர்சனலா. எஸ். ரொம்ப பிடிக்கும். அண்ட் லைக் டிஸ்பைட் நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் அவன் மேல இருந்தாலும் ஓடிஏல இஸ் கன்சிஸ்டன்ட்லி ப்ரூவன் ஹிம்செல்ஃப். அண்ட் இப்பயும் பாத்தீங்கன்னா 4th consecutive 52 செகண்ட் consecutive 100 வேற. அண்ட் லைக் இந்த கான்டெக்ட் வந்து பாத்தீங்கன்னா செம குரூஷியலான நாக். பிகாஸ் அவன் அந்த எண்ட்ல விக்கெட் விட்டுருந்தானா ப்ராப்ளி ஹார்திக் பாண்டியா ஜடேஜா ரிலை பண்ணிருக்க வேண்டியதா இருந்திருக்கும். ஸோ ஐ தாட் லைக் அவன் செம மெச்சோர்டா ஆனான். அண்ட் அதுக்கப்புறம் பேட்டிங்ல வந்துட்டு விராட் கோலி அகைன் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. அகைன் லெக் ஸ்பின்ல அவுட் ஆனான். நீங்க சொல்லுங்க, விராட் கோலியை பத்தி பேசுறதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆள். ப்ரோ விராட் கோலி என்ன வச்சு செய்யலாம்னு பாக்குறீங்களா இன்னைக்கு? ப்ரோ விராட் கோலி வந்து நான் வந்து விராட் கோலி பேட்டிங் ஆகும்போது நான் டிரைவிங்ல இருந்தேன். பட் விராட் கோலி மட்டும் இல்ல, ஆக்சுவலி ஒரு 35 அன்டில் வாட்ஸ் இஸ் நேம் கேஎல் ராகுல் விக்கெட்டுக்கு வர வரைக்கும் நம்ம நோபடி பிளேட் த ஸ்பின் கான்ஃபிடென்ட்லி. ஆக்சுவலி விராட் கோலி வாஸ் வெரி ரஸ்டி, couldn't get going என்ன. அண்ட் நீங்க ஸ்பின் ஆடணும்னா எவ்ரிபடி நோஸ் லைக் half decent cricketer will know if you want to combat spin, either you need to sweep or you need to come down the wicket to smother the spin. அது யாருமே பண்ணலாம். ஒன்லி கேஎல் ராகுல் ஒரு 6 ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா, அப்பதான் இறங்கி வந்து அடிச்சானே. I mean, Shubman Gill is really free flowing with spin. He can come down the track, extra cover மேல இழுத்து அடிப்பான் over the. And so Kohli is such a good player against spin. He was just rooted to the crease. I mean, he got to use the இது and okay அவன் நல்லா போடுறான் அவன். பட் இருந்தாலுமே you have to compliment இல்ல கொஞ்சம் வந்து they have to take the initiative. ருத்ரா, எனக்கு அதுல ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. நீங்க வந்து சொல்றத பாத்தீங்கன்னா விராட் கோலி சச் அ குட் பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின்னு சொன்னாரு. அதுவே எனக்கு டப்புன்னு ஹார்ட் அடிச்ச மாதிரி இருக்குது. அவன் வந்து அந்த காலத்துல அப்படி பிளேயர். லெக் ஸ்பின்னர் கிட்ட 6 ஆவரேஜ் வச்சிருக்கான், லெக் ஸ்பின்னர் கிட்ட 6 ஆவரேஜ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அண்ட் அகைன் லைக் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிட்டயும் அவனுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட மொயின் அலிக்கிட்லாம் அவுட் ஆயிருக்காப்புல பல தடவை. நான் வந்து என்ன சொல்றது, நம்ம ஒரு கமெண்ட் பண்ண பாத்தீங்கன்னா ரொம்பவே லைக் ஒரு ஸ்லோ ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்டாப்பே வந்துட்டு இருந்துச்சு. சுப்மன் கில் வேற சொன்னான் போஸ்ட் மேட்ச்ல இந்த மாதிரி இட் வாஸ் they were planning to just play down the ground, சிங்கிள் ரொட்டேட் பண்றது தான் பிளானா இருந்துச்சு. அண்ட் அகைன் அங்க ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனது லைக் ஒரு குரூஷியலான ஒரு இது. பிகாஸ் சுப்மன் கில்லும் ஓரளவுக்கு தான் வந்து ஸ்வீப் ஆடக்கூடிய பிளேயர். விராட் கோலி ஹார்ட்லி பிளேஸ் எனி. கேஎல் ராகுலும் வந்ததுக்கு அப்புறமா எதுவும் ட்ரை பண்ணல ஸ்வீப் ஷாட் லைக் பிஹைண்ட் த விக்கெட் ஆக்சஸ் பண்றதுக்கு. கோலியும் அதை ட்ரை பண்ணி தான் அவுட் ஆனோம். பட் ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தானா he would have used his feet very well and like countered spin தோணுச்சு. பட் ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனத பாத்தீங்களா? அவர் வந்து ஸ்லோ பால பிக் பண்ணாம, பேசிக்கலி ஸ்லோ பால பிக் பண்ணாம லாங் ஆன கிளியர் பண்ணனும்னு பார்த்தா முஸ்தபிசூர் ஓவர்ல. ஆமா, சோ அது டாப் அஜாய் போயிடுச்சு. ஆக்சுவலா வந்து அது வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல அடிக்கப்பட்ட ஷாட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பால் தான் 4 அடிச்சான். அந்த ஷாட் தேவையில்லைன்னு நினைச்சேன் நான். For that situation you don't need that kind of shot. You could have done without it. But அந்த பால் பிஃபோர் வேற ஒரு பவுண்டரி அடிச்சாப்புல. ஆமா, ஷியாஸ் ஐயர் நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து he has that risk in his batting. He plays those high risk shots. He plays those extravagant drives and all that. That's his nature of play. Sometimes when it clicks, but he gets out, it looks ugly, but that's his nature of play. So and he's been successful as well with that. So அதுல பெருசா ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணுவான். பட் அந்த இப்ப because he got out, நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஷாட் தேவையான ஒரு क्वेश्चन வருது. கண்டிப்பா அது क्वेश्चन வரும் தான். பட் அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிளப் பாயிண்ட் கிரிக்கெட்டர்ன்றதால சொன்ன மாதிரி அவங்க அடிச்சு கிளிக் ஆயிட்டே இருந்ததுன்னா they would have finished the game in 35-36 overs. அது மாதிரி கிளிக் ஆகாத, அதுக்கப்புறம் அந்த ஷாட்ஸ் எல்லாம் அடிக்க முடியலன்றதால தான் they changed the game.
அப்போ வந்து கேஎல் ராகுல் வந்து விளையாடினாப்புல. அதுல ஒரு முக்கியமான விஷயம், கேஎல் ராகுலுக்கு வந்து ஆரம்பத்துல கேட்ச் விட்டாங்க ஒரு நல்ல, அது பாத்தீங்களா, ஐயோ அல்வா நல்ல கேட்ச், வேலை. அல்வா ரிட்டர்னிங் த கேட்ச் விட்டாங்க. ஃபேவருங்க. தட் இஸ் கால்ட் ரிட்டர்னிங் த ஃபேவர். அந்த லைஃப் இஸ் ஃபுல் சர்க்கிள் பங்களாதேஷ் ஒரு அப்படின்னுவாங்க. ஃபுல் சர்க்கிள் கேம் குள்ளேயே வந்துருச்சு இந்த வாட்டி. அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் வந்து ரோஹித் சர்மா கிட்ட வச்சாங்க. ரோஹித் சர்மா மேல போச்சு கேமரா, பாத்தீங்களா திருப்பி. அது நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா பங்களாதேஷ் 3 கேட்ச் எடுத்தது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி ஒரு கேட்ச் விட்டுருணுமே, எப்படிடா எல்லா கேட்சும் இல்லாம ரிஷாத் ஹசன் காட்டன் போர்ல அக்ஷர் பட்டேல் தான் எடுக்கிறான். என்னடா நீங்க இதெல்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். நல்ல வேலை, நல்ல சிச்சுவேஷன்ல ஜாக்கர் அலி அங்க And that was Javed Ali. அவனே தான் he got the life and he அவன் gave us the இது as well. கரெக்ட் So yeah, returning the favor. So that is that is actually that I think that drop was crucial from their point of view as well. And on the drop, Yes. we had people to bat. We had Hardik Pandya and Jadeja to come after that as well. But அது ஒரு pressure போட்டிருக்கும் அந்த டைம்ல. Definitely. 160 something தான் இருந்தது ஸ்கோர் அப்போ. 160 170 இருந்ததுல ஸ்கோர் அப்போ. கரெக்ட். So we had another 140 இருந்துச்சுங்க, 140 இருந்துச்சு, 145 150 மேபி 160 இருந்திருக்கும் அரௌண்ட். 160 நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா ஆமா அரௌண்ட் 160 இருந்திருக்கும், கரெக்ட் தான். ஆனா வந்து அது அது 1892. எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. பட் தே வுட் ஹவ் ரொம்ப ப்ரெஷர்ல போய் கொஞ்சம் அப்படி டிக் அவுட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அதான் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும். அது ஒரு டஃப்பான சிச்சுவேஷன். நோ ஒன் வாண்ட்ஸ் டு பீ இன் தட் பிளேஸ். அதான் நீங்க அந்த ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி பேசியிருந்ததுல இன்னொரு பாயிண்ட் எனக்கு இருந்துச்சு. Like அவன் அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ ஆடுறது தான் அவனுக்கு ரோல் தான். நீங்க சொன்னது கரெக்ட். அங்க அந்த ரோல் வந்துட்டு அவன் இது வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டு இருந்திருக்கான். அண்ட் அதுதான் நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் பேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுல இருந்தா நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். ஒன்ஸ் அகைன் லைக் நீங்க அதுக்கப்புறமா அதை அடாப்ட் பண்ணாங்க. லைக் ஸ்லோவா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கேஎல் ராகுல் டுக் ஹிஸ் டைம். அண்ட் லைக் இது ஓவராலா எனக்கு எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ ரீசெண்டா நான் பார்த்த 50 ஓவர் கேம்ஸ்ல எனக்கு என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் பேட்டிங் ஃபேவரபிளா பிச் இல்லைன்னா டீம் ஸ்ட்ரகிள் டு பிளே 45-50 ஓவர்ஸ் தெரியுது. நம்ம ரீசெண்டா நிறைய ட்ரெண்ட் பாக்குறோம். இப்போ இங்கிலாண்டும் பார்த்தேன், நேற்றுக்கு பாகிஸ்தானும் பாக்குறேன். இது T20 கேம்னாலயா இல்ல பேட்டர்ஸ் வந்து பேஷன்ஸ் இல்ல ரெசிலியன்ஸ் இல்ல அப்படின்றதுனாலயா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இப்போ இந்தியன் டீமே பாத்தீங்கன்னா, அன்னைக்கும் நான் சொன்னேன் 6 டவுன் ஜடேஜா தேவையில்லாம வந்தான். லாஸ்ட் 3 ODI கேம்லயும் ஜடேஜா வந்திருக்க தேவையே இல்லை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு 2-3 லைக் விக்கெட்ஸ் போச்சு. அங்க கேஎல் ராகுல் அவுட் இருந்தா அகைன் லைக் வி வுட் ஹவ் பீன் எக்ஸ்போஸ்ட் டு லோவர் ஆர்டர்னு தோணுது. ஸோ அந்த 45-50 ஓவர்ஸ் ஆர் ஈவன் 40 ஓவர்ஸ் மேல எடுத்துட்டு போறதுக்கான ஒரு கேமே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஓடிஐ கிரிக்கெட்ல இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லைக் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இல்ல 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 கரெக்ட் அதை விட தான். மெயின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா they have to also think about the environmentங்க. Dubai is not a high scoring pitch actually. It's not a high scoring pitch. 270 280 itself is a good pitch அப்படின்னு good score par score சொல்லும்போது you need to just play the grinding innings, especially இப்ப நம்ம சேஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கோர் தெரியும், வாட் வி வாண்ட்ன்றது தெரியும். 4 ரன் தான் தேவைப்படுது ஒரு ஓவருக்கு. அப்படின்னு இருக்கும்போது you don't okay. And to be fair, Rohit Sharma does what he does. He's got that freedom to go and he had that, gave us that start, so that is fine. பவர் பிளே. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து we just had to play the grinding. இந்த கிரவுண்ட்ல வந்து just play the grinding innings and see through like how exactly what Shubman Gill did. Actually இவன் பங்களாதேஷுமே அதான் பண்ணாங்க. after they losing the wickets அவங்க எல்லாமே அப்படியே டாட் பால் வச்சு அப்புறம் slowly they built it up and லெவல் இவன் ஜாவேத் அலி அவுட் ஆயிட்டான் 67 or 68ல அவுட் ஆயிட்டான். பட் ஹிர்டாய் பிரில்லியன்ட். ஹிர்டாய் தானே? ஹிதாய் தௌஹீத் ஹிர்டாய் இஸ் பிரில்லியன்ட் Hidoi வந்து செஞ்சுரி. அவன் Hidoi played a brilliant innings. So that is the kind of innings we need, like play a grinding innings in this in this pitch. So அது கடைசியில பாருங்க, நீங்க அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் கூட இல்லாம இருக்குதுன்னு இப்ப ருத்ரா பாயிண்டோட ஆட் பண்றப்ப கரெக்ட். இப்பெல்லாம் அந்த மாதிரி லாங் இன்னிங்ஸ் வந்து ஆடுற கூட பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்க மாட்டேங்குது பிளேயர்ஸ்க்குன்ற மாதிரி. எனக்கு அது வந்து ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ தௌஹீத் அதே மாதிரி தான் லைக் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டான் ஃபுல் இன்னிங்ஸ் 40 ஹவர்ஸ் பேட்டிங் ஆடுறதுக்கு. நேற்றுக்கு ஃபக்கர் சமன் என்னங்க அதெல்லாம் லிட்டரலா செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிண்ட் ஆஃப் யுவர் கேம், ஃபர்ஸ்ட் ஸ்பிரிண்ட் ஆஃப் யுவர் டோர்னமெண்ட், யூ புல் யுவர் மசில்னா நீங்க என்ன லெவல் ஆஃப் ஃபிட்னஸ்ல இருக்கீங்க. எனக்கு ஒரு இம்பாக்ட் இன்ஜுரி கீழ விழுந்து நீங்க it's a knee injury தானே? ஆமா, பட் ஐ டோன்ட் திங்க் ஹி லைக் இம்பாக்ட்னால எனக்கு தெரிஞ்சு வரல. லைக் ஹி புல்ட் ஹிஸ் மசில் சம்வேர் லைக் ஹாம்ஸ்ட்ரிங்கா பேக்கா என்னன்னு எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. Okay, I thought அவன் வந்து he கீழ landed on விழுந்து his knee quite heavily நினைச்சேன் நானு. இல்ல அவ்வளோலாம் ஒன்றும் லைக்
ஒரு பேட் இன்சிடென்ட் இருந்துச்சு, பட் ரொம்ப ஹார்டா இல்ல. மேபி தெரியல, இருக்கலாம். தெரியல அதான் எனக்கு என்ன தெரியல. ஒரு இம்பாக்ட் இன்ஜுரி நீ வந்து முட்டியை ட்விஸ்ட் பண்ணிருக்கான் அந்த மாதிரி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லைக் ஒரு ஆமா, ஸ்ப்ரிண்ட் but பண்ணி he's அது not the ஃபர்ஸ்ட் fittest ஸ்ப்ரிண்ட் ஆஃப் தி actually. டோர்னமெண்ட். Fakar Zaman is not the fittest actually. ஐ மீன் அவனோட இதுலயே தெரியுது. பட் அகைன் Hmm. லைக் பட் ஸ்டில் யூ ஆர் ரெப்ரசென்டிங் யுவர் கண்ட்ரி அப்படின்னு இருக்கிறப்போ Yeah, அதுவும் exactly. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட் எனக்கு ஓகே நீங்க ஒரு 40-50 இயர்ஸ் ஆடிட்டீங்க ஏதாவது பண்றீங்க அதுக்கப்புறமா ஆகுது ஓகே, பட் ஸ்டார்டிங்ல எப்படிடா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. பாப்போம். And இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம்ல கூட லாஸ்ட் டைம் யாரும் ஒரு 20th ஓவர்லயே they were pulling எஸ் நான் who was that? யார் அது? Was it Gill? கில் தான் நினைக்கிறேன். ஆனா அப்ப கில்லுக்கு வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஜுரி இருந்து, ஐ மீன் உடம்பு சரியாம போயிருந்தான். அதனால ஹி வாஸ் ரிட்டர்னிங். அதனால அவனுக்கு இதாகல, ரெக்கவர் ஆகல யாரோ ஃபுல்லா. அதனால I was like really surprised. என்னடா 20-25 ஓவருக்கே வந்து இது they were struggling அப்படின்ற மாதிரி. இல்ல ப்ரோ, நீங்க ஹானஸ்டா நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன ஹானஸ்டா சொல்றேன், எனக்கு மேட்ச் பாக்குறதுக்கே கடுப்பா இருக்கு ப்ரோ 40 ஓவர்ஸ்க்கு மேல. உண்மையை சொல்றேன். அந்த அந்த லென்த்துக்கு போறப்ப அவங்களுக்கு வந்து பிளேயர்ஸா வந்து 20 ஓவர்ஸ்க்கு ரொம்ப பழகிட்டாங்க போல. லைக் பிகாஸ் நீங்க இந்த இயர்லயே பாத்தீங்கன்னா 4 ODIs தான் நடந்திருக்குது. 4 or 5 ODIs தான் இந்தியா விளையாடி இருக்கு ஆக்சுவலா. அப்படின்றப்ப ஸோ வந்து தே ஆர் நாட் யூஸ் டு பிளேயிங் ஓடிஐஸ்ன்றதால அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அவங்க கேமையும் சரி. அதனால தான் இங்கிலாந்து வந்து போய் அடிச்சு சுத்திட்டு அவுட் ஆயிட்டு இருந்தார். அதான் ஒரு டெம்பரமெண்டே இல்லாம ஒரு காமன் சென்ஸே இல்லாம ஒரு கேம் அப்ளிகேஷன் இல்லாம அவேர்னஸ் இல்லாம ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. சில டீம்ல ஆடுறது பார்த்தாங்க. நியூசிலாந்து மட்டும்தான் அந்த ஓடிஐ கேமை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அப்ரோச் பண்றாங்க. இந்தியா ஓரளவுக்கு பண்றாங்க, அங்கங்க இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்னால தப்பிச்சிடுறாங்கன்னு தோணுது. பட் மத்த டீமா பயங்கரமா நியூசிலாந்து விளையாடுறாங்க. அன்னைக்கு அந்த மேட்ச் செமையா விளையாண்டாங்க. பாகிஸ்தான் 320 எல்லாம் அடிச்சது பெரிய விஷயம். Clinical and Tom Latham innings வந்து clinical innings, really good down the order, superb finish and they wrapped it up really well. Pakistan had no answers at any point actually at one point. என்ன சொல்றது, நம்ம பீடாக் இது பார்த்தேன் வச்சு செஞ்சுட்டாப்புல பாபர் அசாம். ஐயோ ஒன்னும் முடியல. அதாவது இப்படியேதாங்க வைக்கிறான். நிஜமாவே அவன் சொல்றது கரெக்டா இருக்குது. அவன் முன்னாடியே சொன்னான், முன்னாடியே சொல்லிட்டான். Pakistan he actually goes and works there. தெரியும்ல உங்களுக்கு? PSL ஒர்க் பண்ணிருக்கான். ஆமா he does a lot of things for Pakistan. இந்த மாதிரி வச்சு செஞ்சதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சானனா. உண்மைதானே. அவங்க காலையில நம்ம ஒரு வீடியோ பார்த்தோமே, அவங்க அவங்களுடைய பப்ளிக்கே வந்து அப்படின்னா ரியாக்ட் பண்றாங்க. பாபர் தான் சொல்லிட்டே இருந்தோம், பட் கடைசி வரைக்கும் அவங்க விளையாடவே இல்லையே. நாட் ஈவன் செல்ஃபிஷா விளையாடிட்டு இருக்காங்க. bowling by New Zealand, they bowled really good bowling, but unfortunately அது வந்து அந்த அளவுக்கு போட்டாங்க. என்ன பேஸ் and is the you know the high arm action, like it was really good. பட் நீங்க அவன் சொன்ன அந்த இது அந்த பாயிண்ட் கவனிச்சிங்களா? நம்ம கரெக்டா பாபர் அசாம்க்கு வந்து ஸ்பின் போட்டா ஸ்வீப் ஆட தெரியாது, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட தெரியாது, உள்ளார வச்சு போடுறாங்க. அதனால ஈஸியான யூ திங்க் அபவுட் இட், விராட் கோலி ஆல்சோ கேன் கெட் என்கவுண்டர் தட் இஷ்யூ. எனக்கு என்னமோ நியூசிலாந்து கூட விராட் கோலி எப்படி ஆட போறா, அவங்களுக்கு என்ன பிளான் பண்ண போறாங்கன்றது ஒரு பயங்கரமான கொஸ்டினா இருக்கும். I'm really worried about Virat Kohli's form actually. End of. நீங்க என்ன நினைக்கிறீங்க ருத்ரா? ஐ மீன் விராட் கோலியோட இது நான் வரி பண்ணல. ஏன்னா இது ஓடிஐ ஃபார்மேட்ன்ற ஒரே ரீசனா நான் வந்து வரி பண்ணல. அவங்க கிட்ட அந்த கேலிபர் இருக்கு. ஈவன் லைக் ஒரு 50-60 ரன்ஸ் தேவைன்றப்போ அடிக்கிறதுக்கான ஒரு கேலிபர் இருக்கு. அண்ட் லைக் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து, லெட்ஸ் see எனக்கு நியூசிலாந்து அகைன்ஸ்டா என்னன்னா அவங்க the way they approach the game and like அவங்க பாகிஸ்தான் கூட ஆடினது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு 2-3 unnecessary wickets லூஸ் பண்ணாங்க. ஐ மீன் unnecessary சொல்ல மாட்டேன், I did not expect from New Zealand. ஏன்னா அது ஒரு பேட்டிங் பிட்ச், நல்ல 350 பிட்ச் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துருந்தேன். 320-350 பிட்ச் கடைசியில 320 வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளவு ஓவரான போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். அண்ட் அட்டாக் பண்ணல ஒன்ஸ் அகெயின். அண்ட் பாபர் அசாம் பத்தி பேசிட்டு இருக்கப்போ அவனால அந்த வீக்கு தவிர வேற எங்கேயுமே அவனால ஆட முடியலைங்க. நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா போட்டீங்கன்னா அதே கிளாசிக்கா டிஃபென்ஸ் வைக்கிறான். அந்த வீல மட்டும்தான் வந்துட்டு அவனால ஆடுறான். ஸ்கொயரை ஆக்சஸ் பண்ண முடியல, பிஹைண்ட் தி விக்கெட் ஆக்சஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்போ ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. 320 அடிக்கணும், என்னதான் ஆடுறீங்க? அதுவும் பீடா வர சொன்னானா அதுவே தான் மைண்ட் ஓடிட்டு இருக்கு. அவன் சொல்றதா நடக்குது. அப்படியே பிக்சரா முன்னாடியே சொல்லிட்டாப்புல, இப்படிதான் நடக்கும், இப்படிதான் பண்ண போறாரு. அதே மாதிரி டிஃபென்ஸ் பண்றா, ரெண்டு பேரும் அதே மாதிரிதான்.
ஐயோ செம செம ஃபனியா இருந்துச்சு. பத்தாவதுக்கு அவங்க ஃபீல்டிங் வேற ஒரு கேட்ச், அந்த செம்ம ஐயோ கேட்ச், சான்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. கிளென் பிலிப்ஸ் அதான் ஒரு மாதிரி கிளென் பிலிப்ஸ்க்கு இது ஒரு நார்மலா ஆயிடுச்சு. ஏன் நான் வந்துட்டு அவனை வந்துட்டு லைக் லைவா அவனை வந்துட்டு மேட்ச் ஆடுறப்போ நான் போய் பார்த்துருக்கேன். அப்படியே அப்படியே கன் மாதிரி இருப்பான், ஃபீல்ட்ல பறந்துகிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் லைக் இஸ் லைக் பிளஸ் 15-20 ரன்ஸ் ஃபார் நியூசிலாந்து ஆன் இஸ் டே அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு நான் இந்தியன் ஃபீல்டிங் வந்துட்டு yesterday alone he was scored more than 15 runs on the field. That கரெக்ட் catch he just plucked it out of thin airங்க. Next John T. Rod catch chance மட்டும் தான் புடிச்சான் அவன் actually அது. வேற லெவல். அதுவும் லைன்ல கூட இல்ல, அவன் வந்து பாயிண்ட் வந்து லைக் ஷார்ட் பாயிண்ட்ல இருந்தான். லைக் he was waiting to cut Yeah. down singles அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தான். 30 யார்ட்ல கூட அவன் இல்ல. சான்ஸ் இல்ல. செம கேட்ச். Okay. இது ஆ, எனக்கு வந்து இந்தியன் ஃபீல்டிங்கோட கம்பேர் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு வந்து இந்தியன் ஃபீல்டிங் நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தாங்க. எஸ்பெஷலி ஐயோ நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து போஸ்ட். ஸ்டார்டிங்ல சுப்மன் கில் கேட்ச்னா செம கேட்ச். எனக்கு வந்து பர்சனலி சுப்மன் கில் தான் இந்தியாவோட லைக் பெஸ்ட் லெஃப்ட் ஃபீல்டர்னு இப்போ எனக்கு தோணும் எப்பவுமே. அண்ட் லைக் அப்படி அந்த கேட்ச்லாம் பார்த்துட்டு ஓகேடா இந்தியா வந்துட்டு வந்துட்டாங்க, ஒரு கேமை கொண்டு வந்துட்டாங்க இந்த ஐசிசி டோர்னமெண்ட் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே ரோஹித் சர்மா வச்சு அது வந்து 1 in 100 இன்ஸ்டன்ஸ்ல தான் அவன் டிராப் பண்ண போறான். அது வந்து ஓகே ஐ எம் ஃபைன் வித் இட். பட் கேஎல் ராகுல் பிஹைண்ட் த விக்கெட்ஸ் 2-3 ஸ்லாப்பியா விட்டது, ஹர்திக் பாண்டியாவோட கேட்ச் அண்ட் லைக் ஹர்ஷத் ரானோட டீப்ல ஃபீல்டிங்ஸ் இதெல்லாம் எனக்கு பாக்குறப்போ கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அண்ட் லைக் அது வந்துட்டு பக்ல பண்ணியே ஆகணும். ஓகே, வெல்டன். நாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அலசிட்டோம்னு நினைக்கிறேன். 2-3 மேட்சஸ் சேர்த்தே நம்ம பேசிட்டோம். ஆக்சுவலாக ஃபைனலாக ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு என்னன்னா, இந்த கேம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் கேமாக ரோஹித் சர்மா வந்து எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ வந்து கோயிங் ஹெட் வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பேட்டிங்கும் பண்ணியிருக்கோம். 47 ஓவர் பேட்டிங் பண்ணியிருக்கோம், 50 ஓவர் பவுலிங் போட்டிருக்கோம். அதனால தே வில் கோ இன் வித் அன் அட்வான்டேஜ் தான் தோணுது, அடுத்த மேட்சுக்கும் சரி அதுக்கு அடுத்த மேட்சுக்கும். அதனால வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் கேம் ஃபார் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கலி. இது வந்து ரொம்ப நம்ம நினைச்ச மாதிரி ஒன்றும் இல்லாமல் கேமாக முடிஞ்சிருந்ததுன்னா இட் வில் பி நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. எஸ், ஓகே, நைஸ் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் கேம் முடிஞ்சிட்டு we will meet. Okay. Thank you. Bye guys. Bye viewers. Bye.